இப்போ வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க அவங்க வந்து எங்க டீம்ல இருந்து இப்போ ரீசெண்டா நின்றவங்க. எதனால நாங்க நிறுத்தணும் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு இன்டிசிப்ளினான பிளேயர். அது எங்க எல்லாருக்குமே தெரியும். நாங்க வந்து நிறைய டைம் அவங்ககிட்டயே சொல்லியிருக்கோம், கோச்சும் சொல்லியிருக்காங்க. நிறைய சொல்லியே முடிக்க பார்க்கலாம், அவங்க புரிஞ்சுக்க வைக்கலாம் சொல்லிட்டு கோச் நிறைய ட்ரை பண்ணாங்க, முடியல. நாங்களும் நிறைய ட்ரை பண்ண முடியல. அப்புறம் கோச்சுக்கு தெரியாம பண்ண ஆரம்பிச்சாங்க நிறைய விஷயம். கோச்சுக்கு மறைச்சாலும் ஒருத்தர்கிட்ட சொன்னா நாங்க எல்லாருக்கிட்ட ஷேர் பண்ணிப்போம். அப்போ வந்து எல்லாருக்கிட்ட சொல்லும் போது என்கிட்ட வந்துச்சு. அப்ப நாங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு எடுத்தோம். ஓகே, இவங்க வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். கண்டிப்பா வர வாய்ப்பே இல்லை. கூட இருந்தே குழி பறிக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க, அது அவங்க மட்டும்தான். ஏன் அப்படின்னா, அவங்க வந்து இருக்கும் போதே சொல்லியிருக்காங்க என்னன்னா, நான் வந்து உள்ள இருந்து எல்லாத்தையும் கவனிப்பேன், கவனிச்சு என்ன பண்ணா இவங்க வச்சுட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இப்ப ரீசெண்டா தான் காலேஜ் சேர்ந்தாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி பள்ளி போடுறாங்க. எங்களுக்கு தெரியும் எங்க கோச்சை பத்தி. ஏன்னா நாங்க 9 வருஷம், கிட்டத்தட்ட 10 வருஷமா இந்த எங்க கோச் கூட வந்து நாங்க டிராவல் பண்ண போறோம். இப்ப வந்து இருக்கிற ஒரு 30 பேர்ல ஒருத்தர் மட்டும் அந்த பழி வைக்கிறாங்க. ஒருத்தர் 2 பேர் 3 பேர் சொல்லிட்டு எல்லாமே பொறாமைனால வந்து போனவங்க. இப்ப வந்து கார்த்திகாவை எடுத்துக்கலாம். கார்த்திகாவோட இன்ட்ரெஸ்ட்னாலதான் இந்த அண்டர் 18ல இந்தியா விளையாண்டாங்க. இப்பயுமே அதனால மட்டும்தான் அண்டர் வேர்ல்டு கப்ல இருக்காங்க, சீனியர் வேர்ல்டு கப் கேம்ப்ல இருக்காங்க. இப்ப அவங்க வந்து அவங்களுடைய டெடிகேஷனால கிடைச்ச ஒண்ணு. கோச் கூட எஃபர்ட்டை விட அவங்க டபுளா இருக்கும். அதனால மட்டும்தான் அந்த அங்கீகாரமே கிடைக்குது. அதை வந்து இப்போ வந்து கேவலமா பேசுறது சொல்லும் போதே வந்து அவங்கள பத்தி நம்மளால புரிஞ்சுக்கிறது. இவ்வளவு பண்ண ஒரு ஆளுக்கு நான் இவனோட இல்ல இவ்வளவு கேவலமா யோசிக்க தோணுன்ற ஒரு ஆளு. அப்ப அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியுது. அப்ப வந்து அதனால வந்து எங்க செல்ல நாங்க சமாளிக்கிறோம். எங்க கோச் அப்படிலாம் இல்லை, நீ எப்படி அந்த பழியை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து எங்க சேர்ந்த சப்போர்ட் வந்து எங்க கோச் கொடுக்குறோம். எங்க கோச் வந்து இந்த உலகத்துல எங்க கோச் மாதிரி ஆள் வந்து இருக்கவே மாட்டாங்க. அதை நாங்க அடிச்சு சொல்லுவோம். நீங்களே வந்து நாங்க வந்து ரன்னிங் நகர்னாலே ரசிகர்கள் கூட்டம், ரசிகர் பட்டாளம் நிறைந்த இடமா இருக்கும். ஏன் அப்படின்னா நாங்க வந்து ஒரு டிசிப்ளினா இருக்கும். டிசிப்ளினு, அப்பர் லோயர், கிட்டு. எங்க கோச் வந்து ஒரு கிட்ட அடிச்சுட்டு அது நல்லா இல்லைன்னா விடவே மாட்டாங்க. மனசு வந்து ஒரு மாதிரி கஷ்டப்படுறவங்கனால எனக்கு நல்லா இல்லைன்னு சொல்லி யோசிப்பாங்க. மறுநாளே வேற கிட்டுக்கு வந்து ரெடி பண்ணிடுவாங்க. அது ஃபுல்லா அந்த கிட்டு செட் ஆகிற வரையும் அது யோசிச்சு நிறைய அடிச்சு நிறைய வந்து ஒரு கெத்தா காட்டவே யோசிப்பாங்க. எங்க கோச் கூட அவ்வளவு கெத்தா போடவே மாட்டாங்க எங்க கிட்ட. நாங்க ஒரு சிவில் டிஷர்ட் போடுறோம், ஷூ, அப்பர் லோயர், ட்ராக் கிட்டுலாம் போடுறோம்னா அது எங்க கோச் வந்து எங்களுக்காக மட்டும் தான் ஒரு பிளான் பண்ணி எல்லாம் அது செய்வாங்களே தவிர்த்து அவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கணும், இந்த மாதிரி டிஷர்ட் போட்டுக்கணும், நம்மளும் இந்த மாதிரி ஷூ போட்டுனா கெத்தா இருக்கும்ல யோசிச்சல. இப்ப நாகப்பட்டினம் மேட்ச்ல கூட நீங்க எடுத்துக்கலாம். நாங்க எல்லாருமே ஷூ போட்டுன்னு அந்த கிரவுண்ட்ல நிப்போம். நீங்க எங்க கோச்சை காலை பாத்தீங்கன்னா தெரியும் எங்க கோச் எவ்வளவு டெடிகேஷனோட எங்களுக்கு சொல்லி தராங்கன்னு சொல்லிட்டு. எங்க கோச் வந்து வெறும் கால நிப்பாங்க. நாங்க வந்து ஜாகிங் ஷூ வச்சிருக்கோம், மேட்ச் ஷூ வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா கோச் கிட்ட இருக்கும், அது காட்டக்கூடாதுன்ற ஒரு மோட்டிவ்ல நம்ம பசங்க போட்டுக்கல அப்படி சொல்லிட்டு அங்க மட்டும் தான் யோசிப்பாங்க. அதனாலே எங்க கோச்சுக்கு பத்தி யோசிக்க வந்து டைமே இருக்காது. எப்பவுமே வந்து 24 மணி நேரமும் ஒருத்தர் இப்பெல்லாம் நினைப்பாங்களான்னு நாங்க வந்து பார்த்ததே இல்லை. ஒருத்தர் 24 மணி நேரமும் கபடியை பத்தி நினைப்பாங்களா? கபடி டீம் நடத்துறோம், ஓகே இப்ப காலையில எழுந்துட்டோம் நைட் வரையும் ஒரு பிராக்டிஸ் கொடுக்குறோம் அப்படி சொல்லி யோசிப்பாங்க. நான் வந்து இதுவரையும் நான் கேள்விப்பட்டது கூட இல்லை. தூங்கவே மாட்டாங்க கோச். மேட்ச்ல தோத்துட்டேன்னா அவ்வளவுதான். ஏன்னா எங்களையுமே திட்டவே மாட்டாங்க. என்ன மிஸ்டேக் சொல்லி முடிஞ்ச அளவு கரெக்ஷன் பண்ணதான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களே யோசிச்சு என்ன பண்ணா அது முடியும் அப்படிதான் சொல்லி யோசிச்சு எங்களை வந்து இவ்வளவு தூரம் வந்து வளர்த்ததுக்கு காரணமே. எதனால அப்படி சொல்றோம் அப்படின்னா, நாங்க நிறைய மேட்சுக்கு போலன்னா நாங்க மேட்ச் பார்ப்போம், லைவ் பார்ப்போம். கமெண்ட்ல வந்து கனைனா டீம் இருக்கா தான் வரும். அது வர்றதுக்கு காரணம் யாருன்னா எங்க கோச் தான். இப்ப வந்து கார்த்திகா, சுஜி, காவியா அந்த மாதிரி சொல்லி ஃபேன் பேஜ்லாம் இருக்கு சொல்றாங்க. அதுக்கும் காரணம் எங்க கோச் தான். எங்களை உருவாக்குனதே எங்க கோச் தான். அப்ப நாங்க வந்து எங்க கோச்சை எந்த இடத்துல விட்டு தந்துருவோம்? இந்த இந்த இது வந்து இப்ப நடந்திருக்கு. கண்டிப்பா அடுத்த ஒரு 1 வீக் ஆர் 1 மந்த்ல கண்டிப்பா எங்க கோச் வந்து அந்த மாதிரியான ஆள் இல்லை, அந்த பொண்ணுதான் அந்த மாதிரி ஆளு சொல்லிட்டு நாங்க நிரூபிப்போம். அது வந்து அது எல்லாத்துக்கும் கண்ணையின டீம் வந்து உறுதுணை அளிக்கிறோம். இந்த இப்ப வந்து இந்த இது கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முக்கிய காரணம் அந்த பிளேயர் கிடையாது. ஏன்னா அந்த பிளேயருக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்ன்றது வந்து இந்த அளவு வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. அதுக்கு முக்கிய காரணம் என்ன, இந்த எக்ஸெல்ஸ் இந்த தமிழ் அழகனும் சரண்யன்றவங்க தான் இது வந்து
ரொம்ப தூண்டி விட்ட காரணமே இவ்வளோ அளவு ஆனதுக்கு காரணமே அவங்க 2 பேர் மட்டும்தான்.